திரு நவீன், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஓகே, இது வந்து லைக் என்னோட சீனியர்ஸ் நடந்த விஷயம். ஸோ அவங்க எனக்கு சொன்னாங்களா. ஆக்சுவலி வந்து நான் வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், அவங்க வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட். அவங்க வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் அது அவங்களுக்கு தெரியல வந்து என்னதுன்னு. ஆக்சுவலி அவங்க அசைன்மெண்டா அவங்க போட்டிக்கு ஏதோ எடுக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, ஷார்ட் ஃபிலிம். ஸோ எனக்கு அதோட தலைப்பு தெரியல. ஆனா இவங்க வந்து வித்தியாசமா செய்யலான்னு சொல்லிட்டு பேய் கதை ஒண்ணு எடுக்கலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி செய்யறதுக்கு போனாங்க. ஸ்பாட் வந்து லைக் ஒரு காட்டுல எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த காட்டுக்கு அவங்க போய் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து போயிருந்தாங்க. ஸோ போறது போது எனக்கு தெரியல அவங்க மின்தா இசின் பண்ணாங்களா இல்லையான்னு. அந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க பேய் கதை மாதிரி இருக்காது. அது வந்து சம்திங் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஒரு ஜின்னு மாதிரி எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஜின் ஒரு மாதிரி ஜவனீஸ் கதை மாதிரி, ஒரு மாதிரி மஹ்லூக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து லைக் கதை அப்படி இருக்கிறதுனால அவங்க காட்டுல போயிட்டு ஷூட் பண்றாங்க. ஸோ ஷூட் பண்ணும்போது கதை எப்படின்னா ஒருத்தன் வந்து அந்த காட்டுக்குள்ள போறான். அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அவர் வந்து லைக் போற வழியில அந்த மரத்துல எல்லாம் வந்து லைக் ஏதோ சடங்கு மாதிரி பாக்குறாரு, ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் மாதிரி எல்லாம் பாக்குறாரு. ஸோ அப்படியே வந்து அவர் பார்த்துட்டு ஒரு துறவம் இருக்கும். அந்த துருவங்களை அவர் வந்து பார்த்துட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டோன்னு அவர் ஒரு அப்பதான் ஒரு உருவம் பாக்குறாரு. ஷாக், ஒரு உருவம் பாக்குறாரு. அதோட அவர் அந்த காட்டுல இருந்து வெளியே வந்து போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓடி ஓடி அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. காட்டுக்குள்ளேயே இருக்காரு. கடைசியா அந்த ஜீன் கிட்ட அவர் மாட்டிக்கிட்டார்ல. சோ அதுதான் கதை. சோ இந்த கதைக்காக, அந்த சீனுக்காக அங்குள்ள டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, இப்போ அந்த மரத்துக்கிட்ட எல்லாம் வந்து வரையணும்ல, சுத்தி வந்து நிறைய இதெல்லாம் பண்ணணும். சோ அப்ப வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தர் வந்து லைக் அந்த மரத்துக்கிட்ட இதின்னு கேட்டாரா என்ன எனக்கு எதுவும் தெரியல. அவரு பாட்டுக்கு போய் வரைய ஆரம்பிச்சுட்டாரு. ஆக்சுவலி ப்ராப்ஸ் எல்லாம் வந்து லைக் மஞ்சத்தூள் என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க இருந்து கிளம்பி. சோ அவர் பாட்டுக்கு வரைஞ்சுக்கிட்டு சும்மா அதை தூவி விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹிந்துயிசத்துல அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு, அந்த சிம்போல் இருக்கு, அது அவரு தெரியும்ல, அந்த எல்லு மாதிரி இருக்கும், நடுவுல பொட்டு பொட்டா வரும் 4 இடத்துல. அது வந்து அந்த மரத்துல வரைஞ்சிட்டாரு. சோ அவர் வரைஞ்சிட்டே இருக்கும்போது அவர் காதுல வந்து யாரோ வந்து ஜனன் சொந்தேங் அப்படின்னு கேட்டுச்சா. அவருக்கு கேட்டுட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, தெரியாத மாதிரி மறுபடியும் அதை கண்டினியூலா. சோ செகண்ட் டைம் வந்து பக்கத்துல உள்ளவர்கிட்ட கேக்குறாரு, அவருக்கு ஏதாவது கேட்டுச்சாரு. அவர் சொன்னாரு ஆமா கேட்டுச்சு. சோ ஆனா வந்து லைக் அவங்க சொல்லிக்கல, லைக் அப்படியே தெரியாத மாதிரி. ஏன்னா இவர் வந்து லைக் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சுட்டு அவரு கண்டினியூ பண்ணிருக்காரு. பக்கத்துல உள்ள மெல்லே ஃப்ரெண்டும் லைக் பச்சை யாசின் எதுவும் படிச்சுட்டு அவர் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அந்த சீனுக்கு ரெடி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகேல. ஆனா இது வந்து ஒரு சீன். சோ இது வந்து அவங்களுக்கு நடக்குது. இதே மாதிரி அந்த ஹோல் டீமுக்கும் வந்து தனித்தனியா என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா யாருமே வெளியே சொல்லிக்கல அந்த டைம் ஷூட் பண்றப்போ. சோ வந்து இவங்களுக்கு வந்து அப்பவே பயம் வரலையா, என்னடா இது ஜங்கன் சுந்தின்னு ஒரு வாய்ஸ் வருது, சொன்னது கூட இருக்கிறவங்க யாரும் கிடையாது, வெளியா ஐ மீன் வேற என்னமோ அப்படின்ற ஒரு பயம் அப்பவே வரல? அவங்க வந்து காட்டுல, அதாவது லைக் ரொம்ப பயந்து ஏதாவது. ஆனா ஏன்னா காடு வேற, அது வந்து புத்தாங் டைம்ல போயிருக்காங்க. ஒரு நான் நினைக்கிறேன் 5 அந்த மாதிரி போய் இருந்துச்சு போல அந்த ஒரு ஷூட்டா எடுக்கிறதுக்கு. சோ எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து சொல்லிக்கல, யாருமே மசிங் தானா செக்அப் சொல்லிக்கல, அவங்களுக்குள்ள சொல்லிக்கல, அமைதியாவே வேலை செஞ்சிருக்காங்க. ஷூட் எடுப்போம் போவோம் அப்படி இருந்திருக்காங்க. சோ அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இது ஒரு சீன் அவங்களுக்கு நடந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு சீன் நடந்துச்சு. அவரு என்கிட்ட சொன்னாரு. அவரு என்ன சொன்னார்னா, அந்த காட்டுக்குள்ள வந்து 2 துருவங்க இருந்துச்சாம். சோ வந்து துருவங்களை வந்து அவங்க ஜாமான்லாம் அங்க வச்சுட்டு ஷூட் பண்றப்ப ஏதோ லைட்டிங் ஏதோ சரியில்லைன்னு பக்கத்து துருவங்க போய் ஷூட் பண்றாங்களா, ஜாமான்லாம் எங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களா. சோ அடுத்து வந்து அவர் வந்து ஒண்டிய இப்ப ஹோல் டீமே அந்த சைடு இருக்கிறதுனால ஜாமா எடுக்கிறதுக்கு இவர் மட்டும்தான் இந்த துருவங்க வந்திருக்காரு. சோ அவர் ஜாமா வந்து உள்ள வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, நான் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ என்ன பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு. அப்ப இவர் வந்து லைக் கூட்டாளி யாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த இங்க இருந்து அங்க தூரமா, ஏன்னா துருவம் நுழைவாயுல பாத்துருக்காரு, ஆனா யாருமே இல்ல. சோ செகண்ட் டைம் மறுபடியும் இவர் என்ன பண்ணாரு, கண்டினியூ ஜாமா எடுத்துக்கிட்டு, இப்ப நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு விளையாட்டுக்கு இன்னொரு வாட்டி பாப்போம்ல பின்னாடி, அந்த மாதிரி அவரு வாட்டி பார்த்துட்டு யாரும் இல்ல, 2வது வாட்டி அவர் திரும்பி இப்படி பார்க்கும்போது, இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேச
என்னாச்சு? திரும்பி இப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கருப்பு உருவம் அவரை பார்த்துட்டு மறையிறது வந்து இவர் பார்த்துட்டாரு. சோ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அவர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்படி வெளியாவாம இப்படி சுத்திக்கிட்டு அப்படி சுத்தி போய் அப்புறம் அவரோட டீமை வந்து லைக் ஜம்ப் பண்ணாரு. ஆனா சொல்லலையா அவர் யார்கிட்டயும் சொல்லலையா அது. சோ லைக் அங்க உள்ளவங்க எல்லாமே வந்து லைக் என்ன சொன்னாங்கன்னா வெறுன்னு எடுக்கலாம் வெறுன்னு போலாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. சோ மசிங் நிறைய விஷயம் கண்ணுவா இருக்கு. சில பேர் ஒரு அதுல கூட ஒரு மெல்லியக்காரருக்கு வந்து லைக் அவருக்கு வந்து லைக் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து லைக் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்நார்மலா வந்து லைக் இது பண்ணுவாங்களே ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கூட ரியாக்ட் பண்ணாராம் ஒருத்தர். சோ அவர் கூட லைக் சீக்கிரம் எடுக்கலாம் சீக்கிரம் போலாம் அப்படிதான் இருந்தாங்களா. சோ அவங்களும் வந்து எடுத்த சீன் வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்களாம். அமானுஷ்யமா அவருக்கு பொசஸ் பண்ற மாதிரி இல்ல அவருக்கு பொசஸ் ஆகல. லைக் சில பேருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு போனோடனே அவங்க என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றது அவரு வந்து லைக் ஒரு மாதிரி இருக்கு நட வேண்டாம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு அவரும் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாதாகவும் அவங்க டீம் சொன்னாங்களா நான் கேட்ட சீனியர். சோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நான் அந்த 2 பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா வேர்ல்ட் டீம் கிட்டயும் நான் கேட்கல. எல்லாரும் வேற வேற கோர்ஸ் படிக்கிறாங்க. அந்த கருப்பு உருவம் பார்த்தாருன்னு சொன்னாங்களே அந்த உருவம் அவரு சொன்னாரு அவ்வளோ அது மனுஷா ஹைட்டே இல்லையா அவ்வளோ ஹைட்டா இருந்துச்சான் அவ்வளோ பெருசா இருந்துச்சா. ஒரு மாதிரி அதோட உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி பூலு 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 பூ அப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி முடியா இருந்துச்சா கொசன்னு கண்ணங்கரைன்னு கருப்பா இருந்துச்சா. அது லைக் அவ்வளவு பெரிய உருவம் இவர் பாக்குறாருன்னு சொல்லி அது இப்படி அந்த துருவங்களை வந்து இப்படி மறையறத வந்து இவர் கேட்ச் பண்ணிட்டாரு இவர் பாத்துட்டாரு. சோ அது மட்டும் தான் இவர் பார்த்தேன் அப்படின்னாரு. முன்னாடி வந்து தரிசனம் கொடுக்காம போனுச்சே. ஆமா அதனாலதான் இவர் இந்த சீட்டு வெளியாகாம சுத்திக்கிட்டு வெளியா இருக்காரு. அப்புறம் லைக் அப்படி இப்படின்னு கடைசியில ஷூட்டிங் எடுத்து முடிச்சாங்களா? முடிச்சிட்டாங்க. லைக் கிடைச்ச சீன் வரைக்கும் எடுத்துட்டு அத வந்து ஷூட்டிங் அது வந்து எடிட்டிங்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியாயிட்டாங்க. சோ இருந்த இதை மட்டும் வச்சு எடிட் பண்ணி லைக் முடிச்சாங்க. அது ஒரு மாதிரி ஜவனி சம்திங் பண்ணதெல்லாம் மாதிரி திருப்பியும் அழைச்சாங்களா இல்லையா அது தெரியல அழிச்சாங்களா இல்லையான்னு. ஆனா நானே வந்து லைக் சொன்னேன் நீங்க சும்மா ஏதாவது தூவி விட்டுருந்தாலும் பரவாயில்ல எதுக்கு போய் அந்த நம்மளோட அந்த சஸ்திகா அந்த சிம்போல்லாம் அங்க போட்டீங்க அப்படின்னு. அவங்க சும்மா போடுவோம் அப்படின்னு. அப்புறம் லைக் ஆமா லைக் அப்புறம் ஒரு மாதிரிதான் இருந்தாங்க கொஞ்ச நாள் அந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரிதான் இருந்தாங்க. லைக் அவங்களுக்கு தெரியல மிமங் ஏதோ இக்கோட் பண்ணிருச்சா இல்ல மிமங் அதனால அவங்க பாதிக்கப்பட்டனால கொஞ்ச நாள் த்ரோமாவா இருந்தாங்களான்னு தெரியல. கொஞ்ச நாளே ஒரு இருட்டெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க போன ஓல்ட் டீமுக்கு படம் எடுக்க போறீங்களா? நான் எதோ படம் எடுக்கல. ஒரு டீமோட ஓகே. நவீன் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா? இப்போ இன்னும் இல்ல நான் இன்னும் படிச்சிட்டு இருக்கேன். படிச்சுட்டா இருக்கீங்களா? ஆமா. ஆனா ஆக்சுவலி நான் படிக்கிற இடத்துலயும் நான் 2 பேரும் நிறைய கதை சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டி சீன் சொல்லுவாங்க இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலி வந்து எங்களோட காலேஜ்ல வந்து 12 மணி மேல இருக்கக்கூடாது. 12 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க எல்லாரும் வெளியே போயிடணும் ஒன்னும் பண்ண முடியாது. சோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்லாம் வந்து மினிமம் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னா லைக் அதுல ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு அந்த பிலிம் ஃபேக்கல்டி கிட்ட வந்து லைக் நைட்டு அது வந்து ஒரு இதுல இருக்கும். அது எப்படி சொல்றது அது மலை மாதிரி இருக்கும். அங்க மேலதான் இருக்கும் அந்த ஃபேக்கல்டி அங்க ஏறி போகணும். சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு அந்த ஆக்சுவலி அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறதா வந்து வாய்ப்பே இல்லைன்றாங்க. சோ அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பழங்காலத்து பாஜு கபாய மாதிரி ஏதோ போட்டுட்டு அந்த மலை மேல ஏறி போறத வந்து பார்த்தாங்களாம். அதுவும் நார்மலா ஏறி போலையாம் குதிச்சு நடந்து போனாங்களாம். அது நார்மலா நடந்து போல ஆளுங்க நடந்த மாதிரி போல ஏதோ குதிச்சு நடந்து போனாங்க அப்படின்னு அவர் பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அவர் சொன்னதை நீங்க நம்பினீங்களா? ஆக்சுவலி எனக்கு மிமங் இது மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதனால ஓகே ஏதோ பார்த்திருப்பாங்க. ஏன்னா இன்னொன்னு இவருக்கு மட்டும் அந்த விஷயம் தென்படலையா பக்கத்துல உள்ளவருக்கும் அது தென்பட்டுச்சா. ஏன்னா இவர் வந்து லைக் பாத்தியா அப்படி கேட்கும்போது ஆமா பார்த்தேன் அப்படின்னு பக்கத்துல உள்ளவரும் சொன்னாங்க. சோ அதோட அமைதியா கீழே இறங்கி வந்துட்டாங்களாம். அவர் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல எதுவும் பார்க்க வேண்டாம் நான் ஜஸ்ட் கதை மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க கதை கேட்டு ரியலிஸ்டிக்கா
இன்னும் கொஞ்சம் உப்பா இருக்கும்ல நேர்ல பார்த்தா. ஐயோ வேண்டாம். ஆக்சுவலி இந்த மர்ம தேசம் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நான் வந்து லைக் அசைன்மெண்ட்லாம் பண்ணும் போது, ஏன்னா அசைன்மெண்ட் வந்து சில அசைன்மெண்ட் வந்து நம்ம நூலை பாய்ச்சி செய்வோம், இன்னொன்னுலாம் மெனுவலா பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து லைக் ராகா அந்த மர்ம தேசம் தான் ஏர்போர்ட்ல கேட்டுட்டே செய்வேன். உங்க அசைன்மெண்ட் செய்யறதுக்கு மர்ம தேசம் பாருங்க இந்த அளவுக்கு விடிய செய்யணும்ல, பாட்டெல்லாம் கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. அது இது வந்து வித்தியாசமான கதையா வருதா, சோ ரொம்ப நல்லா இருக்கும். அது விடிய எனக்கு போறதே தெரியாது, நானும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலி உங்களுக்கு, உங்க டீமுக்கு, ராகாக்கு நன்றி.